வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது சல்பனைல் யூரியா அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பத்தி. இந்த சல்பனைல் யூரியா மாத்திரைகள்ல வந்து கிளிமிப்ரைட், கிளைக்லசைட், கிளிபென்கிளமைட் இந்த 3 மாத்திரைகளும் வரும். உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்க. கிளிமிப்ரைட் இல்லனா கிளைக்லசைட் இல்லனா கிளிபென்கிளமைட் இதுல ஏதாவது உங்க டாக்டர் எழுதியிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மாத்திரை. உண்மையா ஒண்ணு சொல்றேன், டைப் 2 டயபிட்டிஸ், அதாவது கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்குது, அதை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி டயபிட்டிஸ்ல வந்து உண்மையிலே சொல்லணும்னா இந்த சல்பனைல் யூரியா, இந்த இன்சுலின் இதெல்லாம் தேவையே இல்லை. நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு முறை, ஒரு சாதாரணமான இந்த கிளிப்டின், பயோப்ரிசோன் சாதாரண மாத்திரையிலே சுகரை நல்லா கட்டுக்குள்ள வைக்கலாம். இதுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப பேஷண்ட் வந்து அந்த 3 மாசம் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, HbA1c, அது உங்களோட ரிலேட்டிவோ இல்ல உங்களுக்கோவே 12% வந்திருக்கு, ரொம்ப சுகர் ஹையா இருக்கு, 300 400 இருக்குன்னா நீங்க நல்ல டயட், நான் சொன்ன முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ப்ராப்பர் டயட் எடுத்து நல்ல ஒரு லேசா ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே 12%ல இருந்து தானாவே வித்தவுட் எனி மெடிசன், வித்தவுட் இன்சுலின் தானாவே 12ல இருந்து 9க்கு வந்துடும். இப்போ டாக்டரோட வேலை என்ன, 9ல இருந்து ஒரு 7 கொண்டு வருது. HbA1c நார்மலா 7% வச்சுக்கணும். சோ 9ல இருந்து 7 கொண்டு வரதுக்கு இந்த கிளிமிப்ரைட், கிளைக்லசைடு, இந்த கிளிபென்கிளமைட், இன்சுலின் இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா நிறைய மருத்துவர்களும் பேஷண்ட்டுங்க கூட இந்த உணவு முறையில கான்சென்ட்ரேட் பண்ணாம நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, என்ன வேணா சக்கரை போட்ட காப்பிய குடி, ஆனா கிளிமிப்ரைட நான் எழுதி கொடுப்பேன், எழுதி கொடுத்துறாங்க. இதுல என்ன டேஞ்சர்னா, நீங்க அது சுகரை வந்து நல்லாவே குறைக்கும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு வாந்தி வருது, இல்ல லூஸ் மோஷன் ஆகுது, இல்ல உடம்பு சரியில்லை, நீங்க சரியா சாப்பாடை உட்கொள்ளலன்னா இந்த சுகர் மாத்திரையை போட்டீங்கன்னா அன்னைக்கு சுகர் ரொம்ப லோ ஆயிடும். லோ சுகர் வந்து ஹை சுகரை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா லோ சுகர் 70 கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு குளுக்கோஸை ஏத்திக்கிற மாதிரி ஒரு இது வரும். அதனால நீங்க இந்த கோதுமையை விட்டுருங்க, பேக்கரி ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டா விட்டுருங்க, பாலை விட்டுருங்க, ஒழுங்கா புரத சத்து, மாவு சத்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒழுங்கா பேலன்ஸ் டயட், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாக்கிங், இதை பண்ணாலே உங்களுக்கு இந்த கிளிமிப்ரைட், கிளைக்லசைட் மாதிரி மாத்திரைகள் தேவை இருக்காது. ஏன் இது ரொம்ப டேஞ்சர் மாத்திரைன்னு சொல்றேன்னா, இந்த மாத்திரைகள் வந்து கணையத்தை போய் சாட்டையால அடிச்சு இன்சுலினை இன்னும் சுரக்க வைக்கும். அதனால இது வந்து டைப் 2 டயபிட்டிஸ்க்கான சரியான மாத்திரை கிடையாது. நன்றி.